ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட யூடியூப் ஜேர்னி, என்னோட சேனல் மானிட்டைஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு சில நண்பர்கள் கேட்டிருந்தாங்க. என்னோட சேனல் மானிட்டைஸ் ஆகலை, ஏன் அப்படிங்கிற காரணத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நான் நினச்சேன். ஒரு யூடியூப்பை பொறுத்தளவு தொடர்ந்து வீடியோஸ் போடணும். தொடர்ந்து வீடியோஸ் போட்டால் மட்டும் நல்ல வியூஸ் போகும், சேனல் மானிட்டைஸ் ஆகும். நல்லா தொடர்ந்து நான் வீடியோஸ் போட்டுட்ருப்பேன். கண்டினியூஸாக என்னோட வீடியோஸ் பார்க்குற நண்பர்களுக்கு கண்டிப்பாக தெரியும். தொடர்ந்து நான் வீடியோஸ் போட்டுட்ருப்பேன், திடீர்னு என்னோட வீடியோஸ் வராது. மறுபடியும் தொடர்ந்து வீடியோஸ் போட்டுட்ருப்பேன், என்னோட வீடியோஸ் இடையில வராது. காரணம் இந்த 2 குட்டி வானுங்க தான். எப்போல்லாம் நான் தொடர்ந்து வீடியோஸ் போடுறனோ என்னோட ஃபோன் மறுநாளே உடஞ்சி போயிடும். என்னோட ஃபோன் Asus 6Z அப்படிங்கிற ஃபோன், இதோட டிஸ்பிளே 3,000 to 5,000 ஆயிடுது. மெயினாக மந்த் எண்டில் உடஞ்சி போயிடும். மந்த் எண்டில் இந்த டிஸ்பிளே மாற்ற முடியாது. என் ஃபோனும் ஹஸ்பண்ட் ஃபோனும் மாற்றி ஒரு 6 to 8 டைம்ஸ்க்கு மேலே உடஞ்சிருக்கு. இப்படி உடஞ்சிடறங்காட்டி வீடியோ இடையில போட முடியாத மாதிரி ஆயிடுது. ஸோ இப்படி இடையில ஸ்கிப் பண்ணி போகிறங்காட்டி என்னோட சேனலை என்னால் மானிட்டைஸ் பண்ண முடியல. நானும் ஏதோ ஒன்று சாதிச்சிடல, இந்த பிள்ளைங்களை வச்சுட்டு யூடியூப் சேனலில் வீடியோஸ் போட்டு ஏதோ ஒன்று பண்ணிடலாம்னு நினைப்பேன். ஆனால் என்னால் சுத்தமாக முடியல. ஸோ இதனால் வரைக்கும் எனக்கு ஆதரவு தந்த இந்த 5.2K சப்ஸ்கிரைபருக்கு ரொம்பவே நன்றி. சொல்லப்போனால் இப்போ என் ஃபோன் உடஞ்சி தான் இருக்குது. இந்த 3வது குட்டி வாண்டு ஃபோனை போட்டு ஒரு தட்டிட்டாங்க. 2 days யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தேன். 3 கோடு ஃபோனில் விழுந்திருக்கு. லைட்டாக அந்த கோடெல்லாம் மறைஞ்சு கொஞ்சம் யூஸ் பண்ணுற நிலைமை இப்போ ஃபோன் வந்தவுடனே இதுக்குன்னே ஒரு வீடியோ போட்டணும்டா அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பாக சேனல் மானிட்டைஸ் ஆனால் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.